இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பூங்காற்று திரும்புமா சீரியலோட மே 14 இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, 1,00,000 காசு பரட்ட போயிட்டு ஒரு நகையை வச்சு அவள் கையில் இருந்த மோதிரத்தையும் ஏதோ செயினையும் வச்சு அது வந்து ஒரு 35,000 வரல் வருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி குணவதி கொடுத்த அந்த 35,000 வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிறத வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டு அந்த 1,00,000 ரெடி பண்ணிட்டாப்பா. எஸ், அந்த 1,00,000 வந்து நிறைய பெண்கள் சேர்ந்து ரெடி பண்ணி மனிதி சாங்கு போட்டு சூப்பராக வந்து அந்த சாங்கை அந்த மூமெண்ட்டே வந்து என்ஜாய் பண்ணி அமுச்சு வைக்கிறாங்க. போமா போய் உன் புருஷன் மூஞ்சில் விட்டறிமா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அவ்வளோ வேகமாக ஓடிட்டு இருக்கிறா. ஆட்டோ பிடிச்சி வேகமாக ஓடி வீட்டுக்கு போயிட்டு உட்காரலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே வந்து அவன் வந்து அங்கே ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கான். 12 மணிக்கு கரெக்டாக சொல்லணும், அப்போ தான் வந்து நெஞ்சை பிடிச்சிட்டு விழுவுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் போயிட்டு 12 மணிக்கு உங்களுக்கு ஒரு நியூஸ் சொல்கிறேன், மனசை தேத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான்ருக்க. 12 மணி ஆகுது, மாப்பிள்ள அந்த விஷயத்த சொல்லுங்கள் அப்படிங்கமா சொல்ல, ஷாக்காகாதீங்க நல்லா கேளுங்க அப்படிங்கமா சொல்ல கரெக்டாக வந்து நிற்கிறா ஆனந்தி. எஸ், அந்த இடத்துல வந்து நின்றுறா. ஸோ அவகிட்ட வந்து அவள் வந்து காசு ரெடி பண்ணியிருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு இருக்கிறான். ஆனால் வீராவை வந்து தனியாக கூப்பிட்டு மன்னிச்சிருங்க, இப்படி காசு ரெடி பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. ஏய் இந்தாடா காசு அப்படிங்கிற மாதிரி 1,00,000 எடுத்து கொடுக்குறா. அது மட்டும் இல்லாமல் ஒரு இதுவும் கொடுக்குறான், பத்திரமும் கொடுக்குறான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1,00,000 காசு வாங்கிட்டேன் அப்படின்ட்டு கையெழுத்து போட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பத்திரத்தையும் கொடுத்து கையெழுத்து வாங்குறா. ஸோ 1,00,000 காசு வாங்கியிருக்கான் அப்படின்றக்க அந்த இடத்துல தொடர்பு போட்டு முடிக்கிறாங்கப்பா. இன்னைக்கு எபிசோடு வேறு லெவலில் இருந்தது. எப்படி அந்த 1,00,000 ரெடி பண்ணுவான்ட்டு இருந்தது, ரெடி பண்ணிட்டாப்பா. ஸோ நல்லா தான் இருந்தது இன்றைக்கி எபிசோடு. அதை முடிச்சுட்டு நாளைன்னு போட்டு சின்ன கிளிம்ஸ் ஒன்று காமிச்சாங்க. அதில் என்ன காமிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் வந்து ஒரு மோதிரம் வாங்கி தரான். அதே காசில் வாங்கி தந்தானான்னு தெரில, ஆனால் வந்து ஒரு மோதிரம் வாங்கி எல்லோரும் முன்னாடி சர்ப்ரைஸ் பண்ணுறான். அவள் கையில் போட்டே விட்றான் அப்படின்ட்டு இருக்க. இன்றைக்கி எபிசோட் நல்லாவே இருந்தது. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது நாளைக்கு அப்படிங்காது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.